வணக்கம். நம்ம சத்யேஷ்வா கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றரை கட்டு கூடைங்களில் ஒரு 5 கூடைங்க தாங்க பார்க்க போகிறோம். என்ன பேட்டர்னில் போட்டிருக்கேன், என்ன டிசைன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரௌனும் சாண்டலும் கலந்தாப்பில் போட்டிருக்கேங்க. வரி கூடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பேட்டர்னில் ப்ரௌனும் சாண்டலும் கலந்தாப்பில் ஃபுல்லாகவே வந்து ரன்னிங் ஒயர் வந்து ப்ரௌனு, கட்டு ஒயரும் சரி ரன்னிங் ஒயரும் சரி ப்ரௌனு. அதுக்கப்புறம் மேலே வந்து ரன்னிங் ஒயர் எல்லாமே வந்து சாண்டல் யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூட பார்க்கவே வந்து நீட்டாக இருக்கும். உள்ட்ர ஃபுல்லாகவே ப்ரௌனாக தெரியறதுனால நம்ம கைப்பிடிக்கு வந்து இன்னர் ஒயர் எல்லாமே வந்து ப்ரௌன் தாங்க எடுத்துக்கணும். அந்த மாதிரி வந்து இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஒன்றரை கட்டு கூடைங்களோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, 5.5 அடியில் 21 ஒயர் எடுத்திருக்கேன். பேஸ் வந்து 9 வச்சுருக்கேங்க. இதுக்கும் அதாவது 2 ரோலுக்கும் நான் 9 தான் வைக்கிறேன். ஒன்றரை கட்டுக்கு 9 தான் வைக்கிறேன். 9 தான் வச்சுருக்கேன். ஹைட் வந்து 20 போட்டு 1 வந்து மடக்கி விட்டுருப்போம். இது பாருங்கள் உள்ள எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு. ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபுல்லாகவே இந்த இன்னர் ஒயர் எல்லாமே வந்து ஹேண்டிலுக்கு வந்து இன்னர் ஒயர் வச்சு தான், இதுக்கு வந்து 4 இன்னர் ஒயர் வந்து உள்ளார வந்து வச்சு தான் இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பிளெயினாக க்ரீன் இருக்கு இல்லையா, இலைப்பச்சை சொல்லுவோம்ல, அந்த இலைப்பச்சையில் ஃபுல்லாக பிளெயினாக போட்டிருக்கேங்க. எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஒன்றரை கட்டு கூட இந்த கூடைங்க எல்லாமே எனக்கு வந்து கரெக்டாக 1.5 ரோல் ஆனது. இது வந்து கிளாஸ் ஒயர் க்ரீன், அந்த க்ரீனில் வந்து கூட மேக் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே ஹேண்டில் வந்து எதுவுமே வேறு கலர் யூஸ் பண்ணாதனால கைப்பிடியும் ஃபுல்லாக ப்ளைனாகவே க்ரீனில் தான் வரும். உள்ளார வந்து இன்னர் ஒயர் வச்சுருக்கேன். நமக்கு வேணும்னா அந்த கூடைங்களுக்கு வந்து டிசைன் போட்டுக்கலாம். பூ டிசைன் போட்டுக்கலாம், ஸ்வஸ்திக் டிசைன் போட்டுக்கலாம், நமக்கு லைன் மாடல் போட்டுக்கலாம். என்ன வேணாலும் நமக்கு வந்து டிசைன் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கலாம். கீழே வந்து குச்சி சொருவிருக்கேன், குமிழும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது ஒரு பேட்டர்ன். அடுத்து என்ன பேட்டர்ன் அப்படின்னா, லெமன் எல்லோவும் வயலட் கலருங்க. இது அந்த கலரில் எப்படி போட்டிருக்கேன். 21 ஒயரை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னா, 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்ப்ளிட் பண்ணி 7 மொத்தமே வந்து 7 கலர், அதாவது 12 வயலட்டு 9 வந்து எல்லோ, அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். பேஸ் வந்து எல்லோவில் வந்து 6, வயலட்டில் வந்து 3. எவ்வளோ இது இருக்குது பாருங்கள், உள்ள ஸ்பேஸ் பாருங்கள். இந்த கூட வந்து ரன்னிங் ஒயர் எல்லாமே வந்து எல்லோ கலர் தான். எல்லோ கலர் வர்றாப்புல பார்டரில் மட்டும் வந்து ஒரு வயலட் கலர் வருங்க. உள்ள பாருங்கள் கூட எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. ஹேண்டில் எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கைப்பிடி வந்து 2 ரோல் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். ஒரு லெமன், அதாவது ஒரு எல்லோவும் ஒரு வயலட்டும் வர்றாப்புல உருட்டு கைப்பிடி போட்டு கூடை வந்து மேக் பண்ணியிருக்கேன். கூட எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து ஸ்கை ப்ளூவும் வயலட்டும் கலந்தாப்புல செக்குடு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, நம்ம இதுக்கு வந்து 21 அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 4 நடுவில் மட்டும் 5 வரும். மற்ற எல்லா ஒயரும் வந்து 4 வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். பேஸ் வந்து 9, குச்சி சொருவியிருக்காங்க. வளர்த்தியும் ஹைட்டும் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா, 4 ஒயர் 5 இன்ச்சாக வர்றாப்புல வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். 5 இன்ச்சாக வந்து ரன்னிங் ஒயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ள பாருங்கள் கூட எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இந்த கூடைங்கெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம பூஜை கூடையாக யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் கொடுத்து விட்றது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது மார்க்கெட்டுக்கு சின்ன பேக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இது சூட்டபுளாக இருக்குங்க. அடுத்து வந்து அந்த ஒன்றரை கட்டு கூடையிலேயே ஒரு ஒயர் அதிகமாக போட்டு இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து சாண்டல் அண்ட் இங்க் ப்ளூ தான். சாண்டல் அண்ட் இங்க் ப்ளூவில் வந்து 22 ஒயர் வச்சுருக்கேன். பேஸ் வந்து 9 தாங்க. உள்ள எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து ஏணிப்படி முடிச்சு போடாத கூடை. ஏணிப்படி முடிச்சு போடாமல் இருந்தால் தான் வந்து கூடை வந்து இப்படி தெரியும் பார்த்தீங்களா. மேலே வந்து ஈவனாக இல்லாமல் மேடு பள்ளமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். உள்ள பாருங்கள் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு. இது வந்து ரன்னிங் ஒயர் எப்படின்னா, ஹாஃப் வந்து ப்ளூவும் ஹாஃப் வந்து சாண்டலும், அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து நான் 5 கூடையும் தாங்க. இந்த 5 கூடையுமே ஒரு கடையோட ஆர்டருக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கூடைங்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.